இன்று நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தலைமையில் கீழே இறங்கியிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைவரும் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் இரண்டாவது முறையாக தொடரும். அதற்கு தமிழக மக்கள் அனைவரும் ஆர்வமாக எழுச்சியாக இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு அமோக ஆதரவு அளித்து வாக்களித்து வருகிறார்கள். போடி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற 4 சட்டமன்ற தொகுதிக்கும் சேர்த்து தமிழகம் எங்கும் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதியிலும் நம்மளுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளருக்கு அமோக ஆதரவு இருக்கிறது. மகத்தான வெற்றியை பெற்று நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய கரங்களில் நாங்கள் சமர்ப்பிப்போம். தேனி மாவட்டம் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டீங்க. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட எப்படி ஒரு எழுச்சி பார்த்தீங்க? நான் தென்காசி போயிட்டு வந்தேன். தென்காசியிலையும் முதற்கொண்டு நான் ஒரு 2-3 பாயிண்ட் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் 7 மணிக்கு போறேன்னா 5 மணிக்கு தான் சொன்னேன். ஆனா அந்த 2 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த கிராம மக்களே, நான் சொல்ற அந்த பாயிண்ட்ல, நான் பேச இருக்கின்ற அந்த பாயிண்ட்ல ஒட்டுமொத்த மக்கள், தமிழக மக்கள், முக்கியமாக பெண்கள் அந்த இடத்துல ஆர்வமாக கூடினார்கள். இதெல்லாம் பார்க்கும்பொழுது தென் மாவட்டங்கள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை அமோக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துள்ளேன். போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுக வேட்பாளர் யாரையும் எதுவும் செய்ய வேணாம், நாங்க இரட்டைலை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம், வாக்குகள் விழுந்துகிட்டே இருக்கும் சொல்லி பேசி. யார் சொன்னா? நம்ம அதிமுக வேட்பாளர். சென்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவின் அதே வேட்பாளர் நின்னாரு. இதே இரட்டலை தான் நின்றுச்சு. டெபாசிட் கூட வாங்க முடியல. அதை திருப்பி அவர்கிட்ட கேளுங்க. நன்றி நன்றி. சகோதரர் விஜய் புதுசா இப்பதான் களம் காண்கிறார். முதல் தேர்தலுடைய தீர்ப்பு மே 4ஆம் தேதி மக்கள் எவ்வாறு தீர்ப்பளிக்கிறார் அன்று தான் சொல்ல முடியும். நன்றி நன்றி. See, I feel very happy to vote for DMK, Udayasuriyan, because our Honorable Chief Minister of Tamil Nadu, Thalapathy, respected Thalapathy avargal, past 5 years of his tenure, he did a massive growth for the peoples of Tamil Nadu and for the Tamil Nadu. So, in every corner of in Tamil Nadu, peoples are encouraging him and appreciating his government, and surely this time our Thalapathy's government will continue the second term with the huge margin of victory. So the Vijay's impact, how will it affect for both the parties? Because there are a lot of people turning out to see him, whether it's going to turn as a vote or not, but will this make an impact in this election, this 2026? Yeah, no, it won't impact for the ruling government, because ruling government strength is having the very good strength at the grassroots level. Now only Vijay is coming for the newly entering into the for the polling of facing the first election for him. So we can wait and see. We can wait and see up to May 4. The Tamil Nadu leader of the opposition party, Mr. Palaniswamy, criticizes the failure of the DMK government. They haven't done anything to the last 5 years, and the promises were made through the elections, which was not fulfilled. Only 10 to 15% has been. See, now the Palaniswamy is coming with a double engine government for it. Okay, so they are forming the NDA government. So you can see the last parliamentary election result. Out of 39 in Tamil Nadu, 39 is swept by DMK. So this time also complete sweep comes to our DMK government. Yeah, state election also. It will continue. Thank you, sir. Thank you.